தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் நீலகிரியின் பல்வேறு சோதனைச் சாவடிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மரம் வாங்க கொண்டு சென்ற சுமார் 22 லட்சம் ரூபாய் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை நீலகிரியிலிருந்து எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீதர், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 50,000 பணம் வரை எடுத்து செல்லலாம் என விதிகள் உள்ள நிலையில் அதற்கு மேல் கொண்டு செல்லும் தொகைகள் உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்ல வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் ஆவணங்களோடு எடுத்து செல்லப்படும் தொகைகள் மீண்டும் அவர்களிடமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னாக்கா பெங்களூரில் உள்ள தொழிலதிபர் தேவராஜ் என்பவர் கேரளா மாநிலத்தில் மரங்களை வாங்குவதற்காக நீலகிரி மாவட்டம் கர்நாடகா எல்லையில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடி வழியாக வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது அங்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்ட போது தேவராஜிடம் ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 25,82,000 ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அந்த பணத்திற்கான எந்த விதமான ஆவணங்களும் இல்லாததால் அதை பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை தற்போது வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வருமான வரித்துறையினர் தற்போது தேவராஜிடம் எவ்வாறு பணம் எடுத்து வரப்பட்டது என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகிறது. தகவலுக்கு நன்றி சிவகுமார்.